ஹாய் ஹலோ எவ்ரிவான். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா போட் வயர்லெஸ் ப்ளூடூத் இயர்ஃபோன் rockerz 255 இந்த இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த இயர்ஃபோனில் என்னென்ன இருக்குது ஃபீச்சர்ஸ்ன்றதை பார்க்கலாம். இந்த இயர்ஃபோனில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படின்னா வெளியிலேருந்து பேசுகிற நாய்ஸை ஃபுல்லாக எடுத்துகிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக கேட்கும் எந்த வாய்ஸ்னாலும். இதில் A2DPன்னு ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் ஆடியோ டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ரொஃபைல். இந்த அட்வான்ஸ்ட் ஆடியோ டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ரொஃபைல்னா நீங்கள் ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணும்போது குவாலிட்டி வந்து அந்த லெவல்லே மெயின்டைன் ஆகும், குறையாது நம்ம ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணாலும். இதுதான் வந்து இந்த இதில் புது டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆடியோ டெக்னாலஜி. அது இல்லாமல் இந்த இயர்ஃபோன்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஒரே டைமில் 2 டிவைஸை கனெக்ட் பண்ணலாம் இந்த இயர்ஃபோன்ஸோட. அது இல்லாமல் என்னென்னா ஹெட்ஃபோன்ஸ் ரெண்டுத்தோடையும் மேக்னெட்டிக் லாக்கோட ஜாயின் ஆகிருக்கும். ரெண்டுத்தும் ஒட்டி வச்சுக்கலாம், வெளில வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு என்னென்னா 6 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ப்ளேபேக் டைம் இருக்குது. 6 ஹவர்ஸ் வரைக்கும் டோட்டலாக ப்ளே ஆகும் சார்ஜ் ஃபுல்லாக போட்டிங்கன்னா. அடுத்து நம்ம அன்பாக்சிங் பார்க்கலாம். அதாவது இந்த இயர்ஃபோன்ஸ் இதான் பார்த்துக்கோங்க, இப்படி இருக்கும். இந்த இதில் வந்து இந்த இயர்ஃபோன்ஸ் இருக்கு, இதுதான் அவங்க கொடுத்த இயர்ஃபோன்ஸ். அது இல்லாமல் அவங்க வந்து யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. இயர் பிளக்இன்ஸ் கொடுத்துருக்காங்க வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும்னா. அது இல்லாமல் இந்த ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸை பற்றி என்னென்ன எப்படி ஒர்க் ஆகும், சேஃப்டி இன்ஃபர்மேஷன் எப்படி வச்சுக்கலாம், அதுக்குன்னு ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இது வந்து வாரண்டி ஸ்டேட்மெண்ட், 1 இயருக்கு வாரண்டி இருக்கு. அது இல்லாமல் போட்டை பற்றி, போட்டோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அந்த ரெசிப்ட்ஸ் அது எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ நம்ம இந்த இயர்ஃபோன்ஸை எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. நான் அப்போயே சொன்ன மாதிரி அந்த மேக்னெட்டிக் ஹெட்ஃபோன்ஸ் இது வந்து மேக்னெட்டிக்காக இருக்கும். எப்படின்னா நம்ம மாட்டிகிட்டு இருக்கும்போது பேஸ்ட் ஆகிக்கும், வேணா எடுத்துக்கலாம். அதாவது இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் மாதிரி ஒன்று இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல லைட் எரியும். அந்த லைட் எரியும் போது அது என்னென்னா ப்ளூடூத் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ப்ளூடூத் நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்குது. அந்த டைமில் நம்ம வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து போட் rockerz அப்படின்ற ஒரு இதில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுது ஏற்கனவே. இல்லாட்டி நம்ம போட் rockerzன்ற இருக்கிறதுல கனெக்ட் பண்ணணும் இதில். இப்போ இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி சொல்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அதாவது இந்த ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500 1500 ருபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா. ஆனால் நம்ம வந்து இந்த பாக்ஸ்லேயே பார்க்கும்போது அவங்க என்ன ரேட் போட்டிருக்காங்கன்னா 3000 ருபீஸ் இந்த இயர்ஃபோன் போட்டிருக்காங்க. இந்த இயர்ஃபோன்ஸில் வந்து வால்யூம் லெவல் சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் பேஸும் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஒரு மியூசிக் லவர்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஹெட்ஃபோன்ஸ் போட்டு தான் பேசுகிறேன், அதனால குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.